யூத தத்துவம். சக மனிதனை, இன்னொரு மனிதனை அவன் மாற்று மதத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி வெறுக்க சொல்லி கொடுத்தது. கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே உலகத்தில் நடக்காத சண்டையா முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே நடந்து விட்டது? யூதர்கள் கொன்ற முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமா, கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமா என்று கேட்டால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் இங்கே வாழுகிற மக்கள் இங்கே வாழலாம், உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் சர்ச்சுகள் இங்கேதான் இருக்கும், அதை நாங்கள் தகர்க்க மாட்டோம். நீங்கள் இங்கிருந்து நீங்களாக வெளியே போனால் நாங்கள் தடுக்க மாட்டோம், எங்களுக்கு பயந்து நீங்க போனீங்கன்னா தடுக்க மாட்டோம், நீங்கள் இங்கே இருக்கிறால் உங்களுக்கு எல்லா வகையான உரிமையும் உண்டு என்றெல்லாம் ஒப்புதல் கொடுத்ததற்கு, எழுதி முடித்ததற்கு பிறகு யூதர்கள் வருகின்றார்கள். யூதர்கள் வந்து இது எங்களுக்கும் தான் புனித தலம், எனவே நாங்களும் இங்கே தங்கிக் கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, தயவு செய்து நீங்கள் அனுமதியை கொடுத்து விடாதீர்கள், இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது, இதிலே புதிய வரிகளை சேர்ப்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்களாக கிறிஸ்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். தயவு செய்து நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு நீங்கள் ஒரு இடம் தர வேண்டும் என்று சொன்னார். கடைசியாக கிறிஸ்தவர்களின் சம்மதத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் 100 ஃபேமிலி, 100 யூத குடும்பம் மாத்திரம் இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். அங்கே சஃப்ரோனிஸ் தி வாரியார் என்றவரை சொல்வார்கள், யூத மதத்தினுடைய தலைமை பாதிரியாக சஃப்ரோனிஸ் அவருடைய பெயர். அவர் சொல்லுகிறார், இவர்களை பற்றி தெரியாமல் இவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள், பின்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீர்கள் என்று சொன்னார். அதுதான் நடந்தது வரலாற்றில். உள்ளே நுழைகிற வரைக்கும் ஒரு மாதிரி பேச்சு, நுழைந்த பிறகு வேறு மாதிரி பேச்சு, உள்ளே நுழைந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்களையே அங்கே படுகொலைகளை செய்தார்கள். இதுதான் யூதர்களின் வரலாறு. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கு ஒரு கருத்து வேதத்திலே அவர்களே திணித்து வைத்துக் கொண்டார்கள், நாம் வாழ்வதற்கு எவனையும் ஏமாற்றலாம். ஏனென்றால் we are chosen people, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் வாழ்வதற்கு யாரையும் வீழ்த்தலாம், நாம் பலமாக வாழ்வதற்கு யாருக்கும் வட்டிக்கு கடன் கொடுக்கலாம் என்று அவருடைய மத நம்பிக்கையிலேயே அவர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்வதற்கு அரபுக்கள் எல்லோரையும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு அரபு நாடு மிச்சம் இல்லை. ஒரே ஒருத்தன் ஈரான்கார ஏமாற மாட்டேன் என்று 48 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் ஏமாறவே மாட்டேன், அவங்கிட்ட எந்த ரூட்ல வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். அவனை தாக்கி அழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரபுக்களை எல்லாம் ஏமாற்றி தங்கள் அணியிலே சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு பண்ணாத என்று. இதற்கு காரணம் அந்த நம்பிக்கை, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று. அதே சாயலில், அதே ஜாடையில் ஒரு தத்துவம் இந்தியாவில் இருக்கிறது. அந்த தத்துவம் தான் வாழ்வதற்கு யாரைக்கும் குழி பறிக்கலாம், யாரையும் ஏமாற்றலாம் என்று அந்த தத்துவம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய வீட்டு பிள்ளைகளே அறியாமையின் காரணமாக அந்த தத்துவம் வளர்வதற்கு சிலருக்கு துணை போகிறார்கள். நாம் கடந்து வந்த பாதை, இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் செல்லரித்து போய்விட்டன. இந்துத்துவாவினுடைய அழிவு கோட்பாட்டுக்கு எல்லா மாநிலமும் கிட்டத்தட்ட பலியாகிவிட்டது. கேரளா பலியாகி கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட பலியாகிவிட்ட போதும் ஒரு கற்பூர பெட்டகத்தை போல பத்திரமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால், அதை கெடுப்பதற்கு நம்முடைய வீட்டுக்குள் இருந்தே பிள்ளைகளை கண்டுபிடித்து விட்டார்கள். நம்ம வீட்டு பிள்ளைகளையே கண்டுபிடித்து எடுத்து விட்டார்கள். எப்படி கண்டுபிடித்தார்கள்? நாம விளையாட்டுக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று வேடிக்கைக்காக பிள்ளைகளை சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு போனோம் அல்லவா? ஒரு சினிமா பார்த்ததுனால என்ன ஆகிற போகுது, வாரத்துல ஒரு நாள் பார்த்தால் என்ன ஆகிவிட போகிறது என்று கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு போனோம் அல்லவா? வீட்டுல ஒன்னா உட்கார்ந்து தானே பையன் சினிமா பார்க்கிறான் என்று நாமும் உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருந்தோம் அல்லவா? அந்த திரையிலே தென்பட்டவனை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவன்தான் காப்பாற்ற போகிறான் என்று நம்பி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு ஓட்டை கண்டுபிடித்து விட்டான். ஒரு ஓட்டு ஓட் VOTE ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கண்டுபிடித்து விட்டான். இந்துத்துவா நம்முடைய வீக்னஸை பயன்படுத்தி அப்படி உள்ள பூந்து வருது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, நாம் வாழ யாரையும் ஏமாற்றலாம்,
யாரையும் கூறு போடலாம். அந்த தத்துவத்தை அவர்கள் யூதர்களிடமிருந்து கற்றார்கள். யூதர்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் எச்சரிக்கின்றான். இந்த செயின், இந்த சங்கிலியை, இந்த வளைய சங்கிலி எப்படி உன்னோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த யதார்த்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்கிற பாடமும் திருக்குரானே நமக்கு கற்றுத்தந்ததாக இருக்கும். அந்த பெருமையும் திருக்குரான் பெற்று விடுகிறது. எனவே திருக்குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டு பிள்ளைகளை இஸ்லாமிய உணர்வுள்ள பிள்ளைகளாக, மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.